Hello friends, welcome to my desktop. Cyberlink பவர் டேரக்டரை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது நம்ம பார்த்துனுக்குறோம். வாங்க இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். லேயர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பிள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டு எடிட் ப்ராஜெக்ட் கொடுத்து உள்ளே போகிறோம். நான் உங்களுக்கு முன்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் தான் இம்போர்ட் பண்ணணுன்னா வந்து இதை கொடுங்க, இதை கொடுக்காதீங்கன்னு. ஏன்னா இது வந்து லேயர்ஸாக வந்து இம்போர்ட் ஆகும். இதுவும் இம்போர்ட் தான், ஆனால் நமக்கு வந்து லேயர்ஸாக, அதாவது இது மேலேயே ஓவர்லே பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து இதை கொடுக்கலாம். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் வருது. டைட்டில், வீடியோ, இமேஜ், ஸ்டிக்கர்ஸ். டைட்டில்ன்றது வந்து டெக்ஸ்ட்டு. இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் நமக்கு வேணும். இப்போ சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாக மாறிடும். ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து மை டெஸ்க்டாப் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டு ஓகே கொடுத்துட்றேன். நான் வந்து என்ட்ரு கொடுத்தா ஸ்பேஸ் வந்துருச்சு. நான் என்ட்ரு இப்போ பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ரீசைஸ் பண்ணுறது வந்து இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கார்னரை பிடிச்சி நம்ம வந்து ரீசைஸ் பண்ணுறது குறைச்சிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு வேணுன்ற மாதிரி சைஸ் இப்படி வச்சுட்டு இது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணுற மாதிரி மாறிடும். நம்ம அதுக்கப்புறமா இதை மூவ் பண்ணிக்கலாம், எந்த கார்னரில் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறப்போ இது அப்படியே அது கூடவே வரும். நமக்கு வந்து இங்கே பாருங்கள், கீழே இது வரைக்கும் தான் இது ப்ளே ஆகும். இதுக்கப்புறமா இங்கெல்லாம் வராது. இது ஃபுல்லாகவே வரணுன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே இதை ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ நீங்கள் அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். அது வரைக்குமே வந்து அப்படியே இம்போர்ட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து கரெக்டாக இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்போ மட்டும்தான் வரணும், அதுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டு இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த லைன் வந்து அங்கே நின்றுடும். அப்போ கீழே இதை கிளிக் பண்ணி இங்கே நைஃப் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நைஃப் சிம்பிளை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி எனக்கு வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். எனக்கு இல்லை இன்னொரு டெக்ஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி லேயர்ஸ் கொடுத்து டெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லேயர் 2 லேயர் 1 2 இருக்குது. தனியாக இன்னொரு புது லேயரில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இதை இப்போ ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது கூடவே இங்கே கீழே இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் 1ல் ஆட் ஆகுது. எனக்கு இல்லை புதுசாக லேயர் 2ல் ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துன்னு வந்து இப்படி போட்டிங்கன்னா லேயர் 2ல் ஆட் ஆயிரும். நமக்கு இப்போதைக்கு வந்து இதில் வேணுன்றனால நம்ம இப்படியே பார்த்துப்போம், லேயர் 1லேயே அது இருக்கட்டும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கேஸ்ட்டு மியூசிக் இந்த மாதிரி கடைசியில் அவுட்ரோவில் வர மாதிரி இருக்கிறது நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதை நம்ம கடைசியில் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ டெக்ஸ்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுமோ அதே மாதிரி மற்ற வீடியோ, இமேஜஸ், ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறது. வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் கொடுத்திங்கன்னா போயிட்டு நம்ம வேணுன்ற வீடியோவை இம்போர்ட் பண்ணிப்போம். நமக்கு இந்த வீடியோ வந்து எங்கே வரணும்னு கரெக்டாக பார்த்துக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணி அடுத்த லேயரில் கொடுத்துருங்க, செகண்ட் லேயரில். நான் ஏன் இந்த செகண்ட் லேயரில் கொடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் லேயரில் கொடுத்தீங்கன்னா மை டெஸ்க்டாப் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நவுந்துடும். இப்போ இது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை ரீசைஸ் பண்ணி எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ லாங் ப்ரெஸ் பண்ணி நவுத்தி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படியே அங்கே வரும். எனக்கு இல்லை இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த வீடியோ வரக்கூடாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், இது முன்னாடி வரைக்கும் இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். எதை கட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி கட் நைஃப் யூஸ் பண்ணி இதுக்கப்புறமா வேணாம் அப்படின்றதுக்காக கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் வேணுன்னா மேலே மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக அது வரைக்கும் மட்டும்தான் அது ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் அடுத்து லேயர்ஸ்லேயே இமேஜஸ் சேம் ஆஸ் யூஷுவல். இப்போ எப்படி இதை இம்போர்ட் பண்ணோம், இப்போ அதே மாதிரி தான் இமேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம இமேஜஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இது நம்ம அடுத்த லேயர்லேயே கூட போட்டுக்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா அது எங்கே ப்ளேஸ் பண்ணோம், என்ன சைஸில் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிப்போம். இது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்றது. இப்போ அவ்வளோதான், சிம்பிள். ரெண்டும் பார்த்தீங்களா ஒரே மாதிரி இருக்குது.
இல்லை எனக்கு சைஸ் இது கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணி இதே சைஸுக்கு கரெக்டாக அழகாக வேணும் அப்படின்னா மேலேயே இப்படி வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதான்னு. ஓகே, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீழே எடுத்து வந்து வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணான்னா டெலிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அமேசிங்கானதே வந்து ஸ்டிக்கர்ஸ் தான். நம்ம பார்த்துருப்போம் தம்ஸ் அப் பார்த்தீங்களா, லைக் பண்ணுறது அந்த மாதிரி. இதை இப்படி ட்ராக் பண்ணி கீழே போட்டு சைஸை குறைச்சிட்டு நீங்கள் கீழே போட்டு விட்டுறது. நம்ம இதை வந்து இந்த பக்கம் போடுவோம். அதுவும் இதில் வந்து அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நமக்கு வேணுன்ற ஸ்டிக்கர்ஸை வந்து கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா அந்த அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸ் வந்து அப்படியே வருது, ப்ளே ஆகுது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி வேணுமோ அதை என்ன பண்ணணும், இப்படி இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி. இப்போ இங்கே எனக்கு ஒரு தம்ஸ் அப் வேணும் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ இங்கே ஒரு தம்ஸ் அப் சைஸை குறைச்சி இங்கே எடுத்துன்னு வந்து கீழே வச்சுருங்க. இப்போ பாருங்கள் வீடியோ சென்டரில் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்படி தான் வந்து லேயர்ஸில் இருக்கிறதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறது. அடுத்து நம்ம வந்து எடிட் ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம்.